முயன்றால் முடியாதில்லை முயலாவிட்டால் முளைக்கிறது ஏதுமில்லை. வணக்கம் ஜிட்டு. நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த கோர்ஸ்க்கு என்ன மாதிரினா அட்மிஷன் ப்ராசஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தா கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேத்துக்கு, யூஜியாக இருக்கட்டும் இல்லை பிஜியாக இருக்கட்டும், நீங்கள் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் ப்ராசஸ் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காலேஜ் வந்து பார்த்தா ஒரு கவர்மெண்ட் அட்டானமஸ் காலேஜ் தான். உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து பார்த்தா பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரோட அப்ளிகேஷனில் இந்த காலேஜ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. காலேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் வந்து பார்த்தா 1972 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜில் வந்து பார்த்தா யூஜி பிஜி அது மட்டும் இல்லாமல் எம்ஃபில் பிஹெச்டி இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆர்ட்ஸ் சயின்ஸ் காமர்ஸ் இது ரெலவெண்ட்டான கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா ஈரோட்டில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ எந்தெந்த ஸ்ட்ரீம் கோர்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா எந்தெந்த ஸ்ட்ரீமில் வந்து அந்த மாதிரியான கோர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பிஎஸ்சியில் வந்து பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீமில் இந்த காலேஜில் வந்து உங்களுக்கு கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக் லெவல் கோர்ஸ் தான் நிறைய காலேஜில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு சில காலேஜில் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கோர்ஸ் இருக்கும். இந்த காலேஜில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு. நார்மலாக வந்து பார்த்தா பிஎஸ்சியில் இங்கே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, இது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, ஜுவாலஜி இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தா மோஸ்ட்லி எல்லா ஆர்ட்ஸ் காலேஜிலும் இந்த மாதிரியான கோர்ஸ் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தா பிஎஸ்சி இன் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் இந்த காலேஜில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி அவைலபிளாக இருக்குது. பிஎஸ்சிலே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் இருக்கு. ஸோ பிஎஸ்சி வந்து பார்த்தா 3 இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸ். நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தா +2ல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் ரெலவெண்ட்டான குரூப் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மெரிட் பேஸ்லேயே வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம். இந்த காலேஜில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தா இந்த காஸ்டியூம் டிசைன் ரெலவெண்ட்டான கோர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் ரெலவெண்ட்டான கோர்ஸ், மைக்ரோ பயாலஜி ரெலவெண்ட்டான கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு பிஎஸ்சி பொறுத்தவரை பார்த்தா ஆவரேஜ் ஃபீஸ் அப்படின்னு எடுத்தா உங்களுக்கு வந்து பர் இயர்க்கே வந்து பார்த்தா கோர்ஸோட ஃபீஸ் 1000 to 2000 இந்த ரேஞ்சில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே நீங்கள் மற்ற ப்ரைவேட் காலேஜில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கும். இதை விட வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் யூஜிலையும் சரி பிஜிலையும் சரி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த காலேஜிலும் கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பிஎஸ்சி பொறுத்தவரையும் பார்த்தா இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் வந்து கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கலாம். +1+2 சயின்ஸ் குரூப் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் பிகாம், அதாவது பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் பொறுத்தவரை பார்த்தா இந்த காலேஜில் மொத்தம் 6 ஸ்ட்ரீமில் வந்து கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு எடுத்துகிற பிகாம் பொறுத்தவரை 2 இல்லைனா 3 ஸ்ட்ரீம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த காலேஜில் வந்து பார்த்தா 6 ஸ்ட்ரீமில் வந்து கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. என்னென்ன ஸ்ட்ரீமில் இருக்குது அப்படின்னு பார்த்தா ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் அப்படிங்கிற ஸ்ட்ரீம் இருக்குது உங்களுக்கு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது உங்களுக்கு, ஜென்ரல் பிகாம் இன் ஜென்ரல் கோர்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் இருக்குது, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸும் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் காமர்ஸ் குரூப் எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா மெரிட்லேயே வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம். பிகாம் வந்து பார்த்தா 3 இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸ் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் பிபிஏ, அதாவது பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜென்ரல் கோர்ஸ் இந்த காலேஜில் கண்டக்ட் பண்ணுறாங்க. பிசிஏலே வந்து பார்த்தா அதாவது பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஜென்ரல் கோர்ஸ் இந்த காலேஜில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ரெண்டுக்குமே வந்து பார்த்தா மெரிட் பேஸில் அட்மிஷன் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், அதாவது பிஏ பொறுத்தவரை என்ன ஸ்ட்ரீம் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஹிஸ்ட்ரி இருக்குது உங்களுக்கு, இது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருக்குது உங்களுக்கு, தமிழ் லிட்ரேச்சர் இருக்குது, இது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 4 ஸ்ட்ரீமில் வந்து கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இதே வந்து பார்த்தா நீங்கள் பிஜி எம்ஏ படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருக்குது, இது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு. பிஏ பொறுத்தவரை பார்த்தா +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். +2ல் எந்த குரூப் வேணாலும் எடுத்துருக்கலாம். மெரிட் பேஸில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே எம்ஏ வந்து பார்த்தா பிஜி கோர்ஸ் உங்களுக்கு ரெலவெண்ட்டான யூஜி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. மெரிட் பேஸில் எம்ஏக்கும் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்எஸ்சியில் வந்து பார்த்தா கெமிஸ்ட்ரி இருக்குது உங்களுக்கு, ஃபிசிக்ஸ் இருக்குது, இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் கோர்ஸ் 2 இயர்ஸ்க்கான கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து பார்த்தா நீங்கள் யூஜி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். முக்கியமாக வந்து பார்த்தா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கெமிஸ்ட்ரி எம்எஸ்சியில் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூஜி வந்து பார்த்தா கெமிஸ்ட்ரி ரெலவெண்ட்டான ஃபீல்டு வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் யூஜியில் எடுத்திருப்பீங்களா ஒரு கோர்ஸ், அந்த கோர்ஸில் வந்து பார்த்தா கெமிஸ்ட்ரி வந்து ஒரு மெயின் சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் எம்எஸ்சி பொறுத்தவரை பார்த்தா நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும், இல்லை அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கணும், எந்த கோர்ஸ் படிக்கனாலும் இதே மாதிரியான எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று நீங்கள் அதுக்கு ரெலவெண்ட்டான யூஜி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா அந்த யூஜியில் அந்த கோர்ஸில் வந்து பார்த்தா நீங்கள் என்ன பிஜி படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து மெயின் சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து பேசிக் எலிஜிபிளாக. இந்த காலேஜும் இல்லை, மோஸ்ட்லி எல்லா காலேஜிலும் இதே மாதிரியான எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த காலேஜிலும் இதே மாதிரியான எலிஜிபிள் தான் உங்களுக்கு மெரிட்லேயே எம்எஸ்சிக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. நெக்ஸ்ட் எம்சிஏ கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு, அதாவது மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர்
அப்ளிகேஷன் இருக்குது உங்களுக்கு. ஜென்ரல் கோர்ஸ் தான் எம்சிஏல வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்காமில் வந்து பார்த்தா 2 ஸ்ட்ரீமில் வந்து கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஜென்ரல் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் அண்ட் ஃபினான்ஸ் அப்ளிகேஷன் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ரெலவெண்ட்டான ஃபீல்டில் நீங்கள் யூஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு வந்து மெரிட்லேயே அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ காமனாக வந்து பார்த்தா உங்களுக்கு யூஜி பிஜி பொறுத்தவரை பார்த்தா யூஜியில் பிஎஸ்சி கோர்ஸ் இருக்குது, பிஏ இருக்குது உங்களுக்கு, பிகாம் இருக்குது, இது மட்டும் இல்லாமல் பிசிஏ இருக்குது, இது மட்டும் இல்லாமல் பிபிஏ கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு. இதுவே பிஜி அப்படின்னு இடத்துல உங்களுக்கு எம்சிஏ இருக்குது, எம்எஸ்சி இருக்குது, எம்காம் இருக்குது, இது மட்டும் இல்லாமல் எம்ஏ கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் எம்ஃபில் பிஹெச் அப்படிங்கிற ரிசர்ச் பேஸில் வந்து பார்த்தா கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. எம்ஃபில் என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது உங்களுக்கு, மேக்ஸ் இருக்குது, காமர்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் இருக்குது, நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி இருக்குது, அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜுவாலஜி. இந்த மாதிரியான எம்ஃபில் கோர்ஸ்லாம் 1 இயர்க்கான ஃபுல் டைம் கோர்ஸாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ஃபில் வந்து பார்த்தா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் கூட இருக்குது. சப்போஸ் நீங்கள் எம்பிஏ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டான எம்ஃபில் படிக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஃபில் இன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரீம் வந்து இந்த காலேஜில் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக கவர்மெண்ட் காலேஜில் ஏதாவது ஒரு சில காலேஜில் இந்த மாதிரியான எம்ஃபில் ஸ்ட்ரீம்லாம் இருக்கும். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எம்ஃபில் மேனேஜ்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து மெரிட்டில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து அவங்க காலேஜ் பேஸில் ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஹெச்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தா 3 இயர்ஸ்க்கான கோர்ஸாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன ஸ்ட்ரீமில் இருக்குது அப்படின்னு பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது உங்களுக்கு, கெமிஸ்ட்ரி இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, ஜுவாலஜி இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது உங்களுக்கு. இது மட்டும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு காமர்ஸ் ரெலவெண்ட்டாக இருக்குது, எக்கனாமிக்ஸ் ரெலவெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு. பிஹெச்டி வந்து பார்த்தா 3 இயர்ஸ்க்கான ஃபுல் டைம் கோர்ஸாக கண்டக்ட் பண்ணுறாங்க. மெரிட் பேஸில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஜி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ரெலவெண்ட் ஃபீல்டில். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா சப்போஸ் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசீவ்ட் ஆகிறது அதிக அளவில் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. பிஹெச்ல வந்து பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டான ஸ்ட்ரீமும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் அப்படிமாங்க அந்த மாதிரியான ஸ்ட்ரீம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் பிஹெச்ல வந்து பார்த்தா கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் அப்படிங்கிற ஸ்ட்ரீம் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது பிஹெச்டி நீங்கள் இந்த ஸ்ட்ரீம் ரெலவெண்ட்டாக படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேத்துக்கு ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த கோர்ஸ்க்கு என்ன மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.